ஹாய் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ கன்சல்டன்சி சூஸ் பண்ணலாமா, நீங்கள் எந்த கன்சல்டன்சி போனீங்க அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருந்தீங்க. என்ன கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு நான் போன கன்சல்டன்சியும் சரி, வேறு எந்த கன்சல்டன்சியும் சரி, நீங்கள் போகவே போகாதீங்க. அப்படி ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, ஐ மீன் லைக் உங்களுடைய கிரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா, இல்லை உங்களால் இப்படி ஃபுல் டைமாக அசஸ் பண்ண முடியலன்னா, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஒரு 2,00,000 ரூபாய் வந்து நான் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கேன்னா, அந்த சமயத்தில் வந்து நீங்கள் கன்சல்டன்சிக்கு போங்க. இல்லைன்னா எல்லாமே நீங்கள் உட்காந்து நீங்களாவே பண்ணலாம். ஏன்னா இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 வகையில் ஏர்ன் பண்ணலாம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பப்ளிக் யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜுக்கு யூனிவர்சிட்டிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா, என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குமோ அதுதான் இவங்களுக்கும். ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட்டர் மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு பதில் ஒருத்தவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இதுவே ப்ரைவேட்டுன்னு போகிறப்போ இப்போ அந்த காலேஜஸ் இருக்குல்ல, ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் லிங்க்ல இருப்பாங்க. ஸோ அதாவது எனக்கு வந்து நீங்கள் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சி குத்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து தரேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லா காலேஜுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 15 lakhsலேருந்து 30 lakhs வரைக்கும் போகும். ஸோ ஒரு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு மாதிரி, ஐ மீன் அங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் ஆஃபர் லெட்டர் வரும். ஸோ அதால் நான் சொல்கிறேன், எனக்கு அந்த ஆஃபர் லெட்டர் வந்துச்சு போன செமஸ்டர் வந்துட்டு. என்ன வந்துட்டு நீங்கள் போங்க, அது நல்ல சாய்ஸ் தான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. என்னால் வந்துட்டு அவ்வளோலாம் ஃபண்டு செலவு பண்ணி என்னால் போக முடியாது. நான் வந்தால் பப்ளிக் யூனிவர்சிட்டி தான், இல்லைன்னா நான் போகல விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதால் தான் நான் திருப்பி உட்காந்து அப்ளை பண்ணேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள், டைமும் நிறைய இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் தான். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் எடுக்க சொல்லுவாங்க, உங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். இல்லைனாலும் அதுக்கும் செலவு பண்ணாதீங்க. நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 300 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களே உட்காந்து அதுக்கு ஒருத்தர் யூடியூப் வீடியோ கூட போட்டு வச்சிருந்தாரு, எப்படி பாஸ்போர்ட் ரெடி பண்ணணும். நான் அந்த வீடியோ கிடைச்சா அது கூட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதுக்கப்புறமா ஏபிஎஸ். ஸோ ஏபிஎஸ் வந்துட்டு எப்படி வாங்கணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் போட்டிருப்பாரு, அந்த வீடியோவும் உங்களுக்கு தரேன். அப்புறம் ஐஎல்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டேன், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸ். ஸோ மொத்தமாகவே நீங்கள் ஓனாக பண்ணாலே ஒரு 15 லட்சம் தான் ஆகும். இல்லை நீங்கள் கன்சல்டன்சி சைடில் போகிறீங்கன்னா, ஐ மீன் பப்ளிக் யூனிவர்சிட்டின்னு வரப்போ இல்லைன்னா ஒரு 17-18 ஆகும் அந்த கன்சல்டன்சிக்கு டிஃபர் ஆகிறது. ப்ரைவேட்டுன்னு போகிறப்போ அவங்க சாலிடாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க, 0 ஃபீஸ்ன்னுவாங்க. ஏன்னா அந்த சைடில் அவங்க எப்படி சொல்கிறது, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுல பாதி காசு வந்து அவங்க சைட்லேருந்து வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் எங்கே மெயினாக ரொம்ப ஸ்ட்ரக் ஆவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான். அது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் அதுக்கு எதனா ரிசோர்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஏன்னா அது மட்டும்தான் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அது மாதிரி தான் அப்ளை பண்ணாங்க. அவங்களும் அது வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, நம்ம கிரெடிட்ஸ் தான் பார்க்கணும். இங்கே வந்து முக்கியமாக வந்து என்ன பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் மேட்சிங் தான் முக்கியமாக பார்ப்பாங்க. இந்த சப்ஜெக்ட் இருக்கா, அதை வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களா, இதுக்கான கிரெடிட்ஸ் இருக்கா, இது வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்றத தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுலரில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர்ஸ் வந்து ஈஸியாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் போடலாம். இப்போ நீங்கள் சிஎஸ்சி டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஏஐஎம்எல் மாதிரி போடலாம். ஸோ அதெல்லாம் தான் நான் இங்கே வந்து அப்புறம் கண்டுபிடிச்சேன். ஏன்னா இப்போது அந்த கிரெடிட்ஸ் வந்து இதுக்கு தான் மேட்ச் ஆகும். ஸோ அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு நான் ஏஐ ரிலேட்டட் படிக்கணும்னு போனேன்னா எனக்கு 1-2 கிரெடிட்ஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆகும், எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு அந்த டிகிரி தான் வேணும்னா நான் ப்ரைவேட்டுக்கு தான் போகணும். ஸோ நீங்களே ப்ரைவேட்டுக்கு போனாலும் அதே அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ணுவாங்க, கன்சல்டன்சி மூலியமாக போனாலும் அதே தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி டைமில் கன்சல்டன்சி மூலியமாகவே போகலாம். ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் ப்ரெஷரே இல்லாமல் இருக்கலாம். எப்படியும் நீங்கள் காசு கொடுக்க போகிறீங்க, ஐ மீன் உங்கள் மூலியமாக அவங்க காசு எடுத்துக்க போகிறாங்க, உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த 15 lakhs வந்து நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா அந்த 15 lakhs தான், இவங்களுக்கு நீங்கள் தனியாக எதுவும் இது பண்ண போகிறது இல்லை. இன்னொரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, நான் வந்து இந்த கோர்ஸ் தான் போடணும்னு சொல்லிட்டு, அதுக்கு அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க பப்ளிக் சைடில், ஆனால் நமக்கு கிடைக்காது. ப்ரைவேட்டில் அப்ளை பண்ணுவாங்க, ப்ரைவேட்டில் வந்துட்டு ஒன்று வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து காட்டுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நீங்களும் 2 ஆப்ஷன் தான், ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி ப்ரொசீட் பண்ணுறது, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ப்ரைவேட்டில் போகிறது. ஏன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்ம வந்து அவ்வளோ நாள் வெயிட் பண்ண மாட்டோம். ஈவன் ஏன் சினாரியாவே சொல்கிறேன். ஏன்னா நானே வந்துட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் நானே ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கே போயிடலான்னு நினச்சேன். அப்புறமா பார்த்தா அதோடைய அமௌண்ட் வந்து எனக்கு டபுள் த அமௌண்ட்டாக இருந்துச்சு. ஐ மீன் அது எஸ்ஆர்ஹெச் இல்லை, அது ஜிஸ்மான்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டியில் வந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 lakhs பே பண்ணணுமா, அதை பே பண்ணுறதுக்கு நான் யூகேக்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதால் அது இல்லாமல் நீங்கள் பிளாக்ட் அமௌண்ட்டுக்கு ஒரு 13 lakhs காட்டணும். ஸோ எல்லாமே சேர்த்து பார்த்தா உங்களுக்கு ஒரு 43 கிட்ட வருது இல்லை. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இல்லை வேணாம், நம்ம பொறுமையாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் அது வந்து டபுள் டிகிரி, ஒரே வருஷம் கோர்ஸ் தான். கஷ்டமாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிகிரி வாங்கிடலாம் ஈஸியாக. அவங்க சைட்லேயே வந்து இன்டர்ன்ஷிப்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த 30 lakhsக்கு வந்து ஒர்த்தாக இருக்கிற மாதிரி சில விஷயம் இருந்துச்சு.
பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னால் அவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இஃப் யூ ஆர் ரிச் யூ கேன் கோ ஃபார் தட். ஸோ இங்கே வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் யூனிவர்சிட்டி இருக்குது பப்ளிக்லே. ஒன்று வந்து டெக்னிக்கல், அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸு, ஏஐ, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி டிகிரிஸ் எல்லாம் படிக்க போறீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி போகணும். அங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்னு ஒன்று இருக்குல்ல, இங்கேயுமே சில நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் கிடைச்சாலுமே இது அந்த அளவுக்கு இருக்காது, அவ்வளோ இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது. ஸோ சில காலேஜில் வந்து டிஃபர் ஆகும். சில ரிசர்ச் பேஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த வந்து ரிசர்ச் பேஸ் தான், பட் ஸ்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா சொல்லி தராங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த யூனிவர்சிட்டியை பொறுத்து அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்றத பொறுத்து. அண்ட் ஃபைனலாக என்கிட்ட வந்து இதுக்கு மேலே நான் வந்து கன்சல்டன்சி சூஸ் பண்ணலாமா வேணாமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2,32,000 ரூபா கட்டினேன். ஐ மீன் 18% டேக்ஸோட சேர்த்து கட்டினேன். அது என்னத்துக்கு வாங்கினாங்கன்னு கூட தெரியல. ஐ மீன் அந்த 90,000 வந்துட்டு பாத்தீங்கன்னா கன்சல்டன்சி ஃபீன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து விசா ஃபீன்னு சொன்னாங்க. விசால வந்துட்டு எனக்கு அவ்வளோவா அசிஸ்ட் பண்ணல. ஐ மீன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. உங்களுக்கு கெச்சரும் சொன்னாங்க. எனக்கு வரவே இல்லை. அப்புறமா பார்த்தா எல்லாத்தையும் உட்காந்து நான் தான் கண்டுபிடிச்சேன். ஐ மீன் லைக் அது ஆகஸ்ட் மாதம் வந்து எனக்கு வரவே இல்லை. ஏன்னா அந்த டைமில் வந்து இங்கே சம்மர் சீசன். ஸோ அதனால் எல்லாருமே வெளியே போயிருப்பாங்க. அப்படின்றதே நான் தான் கண்டுபிடிச்சி ரெடிட்டில் போஸ்ட்லாம் போட்டேன். ஸோ அதுவே வந்து வைரலாக போச்சு அந்த சமயத்தில் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்துல நான் எனக்கு தெரிஞ்ச ஐ மீன் லைக் நான் பார்த்து கொஞ்சம் சில சமயத்திலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிற விஷயத்த கூட அவங்க வந்துட்டு அதை கண்டுபிடிச்சி சொல்லலை. ஐ மீன் சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் தான் அவங்களுக்கு முக்கால்வாசி டைம் இல்லை இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபைனலாக எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். ஐ மீன் லைக் நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா ஐ மீன் பப்ளிக் யூனிவர்சிட்டி போகிற நான் ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது, எனக்கு எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துக்கணும், அந்த மாதிரி சமயத்தில் வந்து நான் பே பண்ணுறேன் அப்படின்னா நான் போன கன்சல்டன்சி வந்து சாண்டா மோனிகான்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டன்சி விச் இஸ் கேரளா பேஸ்ட். அவங்க வந்து நிறைய பிரான்ச் எல்லாம் வச்சுருக்காங்க. ப்ரொமோஷன் மாதிரி சொல்லிட்டு இருக்க பாருங்க. நான் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க அதை சொன்னவொன்னு. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் அசிஸ்ட் வந்து சூப்பராகவே பண்ணாங்க. 1.5 வருஷம் வந்துட்டு என்கிட்ட எந்த காசுமே கேட்கல, அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும்தான். அதுவே வந்துட்டு இப்போ 3000 ரூபாய் இருக்குன்னா அவங்க 4000 ரூபான்னு கேட்டாங்க. எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணாலுமே லைக் யூனிவர்சிட்டி வந்து செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 33,000 தான். ஆனால் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஃபீன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3,000 வாங்கினாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த மாதிரி காசு இது பண்ணுவாங்க. பட் ஆனால் அசிஸ்ட் வந்து சூப்பராகவே பண்ணாங்க, சும்மா சொல்லக்கூடாது. நமக்குன்னு செப்பரேட்டாக ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க. நீங்கள் எப்போ மெசேஜ் அனுப்பிச்சாலும் சரி அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. லீவாக இருந்தால் பண்ண மாட்டாங்க. லைக் சாட்டர்டே சண்டே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸ்டில் வந்து நிறைய டைம் நல்லா அசிஸ்ட் பண்ணாங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. அதுக்குன்னே அவங்களாம் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் விசா ஆஃபீஸர் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட தான் முக்கால்வாசி டைம் சண்டை போட்டு இருந்தேன். இல்லை மேம் இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. கடைசியில் நான் சொல்றது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. இது வந்து எல்லா சினாரியிலுமே யாரை வேணா கேட்கல, யாருன்னா கன்சல்டன்சி. இப்போ நான் சொல்றேன்னா நான் போய் கூட சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மற்றவங்க கிட்ட கேட்டு பாருங்க, எக்ஸாக்டா ஒரு வார்த்தை கூட மாறாம அவங்களுக்கு முக்கால்வாசி டைம் நான் தான் சொல்லி கொடுத்தேன், எனக்கு தெரிஞ்ச அளவு கூட அவங்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம வந்துட்டு இப்போ தண்டமாக இவ்வளோ செலவு பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, பே மட்டும்தான் பண்ண முடியும். அந்த சுச்சுவேஷனில் நான் இருந்ததால் நான் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுறேன், தயவு செஞ்சு கன்சல்டன்சிக்கு போகாதீங்க. அதுக்கு மேலே பண்ணுறீங்கன்னா இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஸோ அதுதான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். அதான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ டடா.